வணக்கம். நமது அரிசி நமது பாரம்பரியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது குழந்தைங்களுக்கு பிடித்தமான மற்றும் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆத்தூர் கிச்சடி சம்பா பச்சை அரிசி எடுத்து 3 to 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசியோட வேக வச்ச 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஃபைனா மிக்சில அரைச்சு எடுத்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 உருளைக்கிழங்கு வீதம் எடுத்துக்கணும். இப்ப அரைச்ச மாவுல 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் மற்றும் கேப்சிகம் துருவி எடுத்திருக்கேன். அத்தனையும் மாவுல சேர்த்து கலந்துடலாம். அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3யும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து சைட்ல வச்சிடலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான சைடிஷ் தான் பார்க்க போறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில 7 தக்காளி, 5 பூண்டு மற்றும் காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். ஆறியதும் மிக்சியில அரைச்சு எடுத்துக்குவோம். நாம தாளிக்க 1 ஸ்பூன் பட்டர்ல ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கியதும் அரைச்ச தக்காளி சாஸை சேர்த்துடலாம். கூடுதல் டேஸ்டுக்காக பீஸா சீசனிங் ஆட் பண்ண போறேன். நீங்க இதுக்கு பதிலா இட்டாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். சேர்த்ததும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். அரைச்சு வச்சிருக்க மாவை அடை மாதிரி பேன்ல கொஞ்சம் திக்கா ஊத்தி எடுத்துடலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாம பாத்துக்கோங்க. பொட்டேட்டோ சேர்த்துருக்கதால நல்லா கிறிஸ்பியா வரும். இதை நம்ம இப்ப திருப்பி போட்டு குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு நான் மொசரல்லா சீஸ் தூவி அதுல சில்லி ஃபிளேக்ஸும் பீஸா சீசனும் லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். கிச்சடி சம்பா அரிசி தோசை ட்ரை பண்ணவங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசியில அயன், கால்சியம் அதிகமா இருக்கு. வளரும் குழந்தைங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் சுகர் வராம தடுக்கக்கூடிய அரிசியும் இது. ரெகுலரா எடுத்துட்டு வந்தா சுகர் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.